சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசைக்கு ரொம்பவே பொருந்தக்கூடிய பார்க்கும்போதே நாக்கில் அறுசுவையும் துண்டக்கூடிய இந்த மாங்காய் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மாங்காவை எடுத்து நல்லா தண்ணியில் கழுவிட்டு பெரிய பெரிய துண்டுகளாக வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வானிலையில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கட்டி பெருங்காயம், கடுகு, வெந்தயம், சீரகம், ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு சேர்த்து இது நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சதும் கறிவேப்பிலை, நம்ம வெட்டி வச்சுருக்க மாங்காய், கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1½ ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி விட்டு மூடி போட்டு வேக வச்சுருங்க. இது வேகட்டும். இதுக்குள்ளே 1 ஸ்பூன் அளவு வெந்தயத்தை எடுத்து வெறும் வானிலையில் பொன்னிறமாக வறுத்து இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்சிலையும் பொடி பண்ணிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டியதில் கொரப்பாகவே இருக்கட்டும். மாங்காய் நல்லா வெந்ததும் சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி இதில் விட்டுட்டு 50 கிராம் வெள்ளத்தை துருவி இதோட சேர்த்து மூடி போட்டு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். கிரேவி பதம் வந்ததும் வெந்தயத்தூளை தூவி நல்லா கலந்து விட்டுடலாம். வெந்தயத்தூள் சேர்க்கறதுனால உடல் சூடு ஏற்படாமல் இருக்கும். மாங்காய் நல்லா குழைய வந்ததுன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அறுசுவையும் கலந்த மாங்காய் பச்சடி ரெடி.